கூட்டம் பெருசா சேரலன்னு. கூட்டம் சேர்றதற்காக காத்து இருந்து கூட்டம் சேர்ந்த பிறகு அந்த மேடையில் விஜய் பேசினாருங்கிறதா 100% உண்மை. கரூருக்கு விஜய் இன்னைக்கு போக சொல்லுங்க பார்ப்போம். கரூருக்கு இன்னைக்கு போக சொல்லுங்க. நீங்க கரூர் மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. ஒருத்தனை காணாம உங்க கட்சி ஆட்கள் கேட்கறாங்க. கடும் கோவத்தில் இருக்கிறாங்க. போக சொல்லுங்க விஜய. அப்ப ட்விட்டர்லயே அரசியல் கட்சி நடத்திக்கிறவன் தான். மக்களை சந்திக்க வரவே கூடாது. அரசியல் ஆசையை விஜய்க்கு இருக்கக்கூடாது. அரசியலுக்கு விஜய் ஒரு அன்பிட்டு. தடியடிங்கிற சம்பவம் நடக்கவே இல்லைங்கிறது 100%. போலீஸ் அடிக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் இல்ல ஒன்னு நேரத்தை ஃபாலோ பண்றதே கிடையாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு கூட்டத்தை வந்து வெயில நிக்க வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா மயங்கி போய் தானே விடுவாங்க. இதுக்கு அரசாங்கம் சரியா? நீங்க லேட்டா வந்ததுக்கு அரசாங்கம் சரியா? வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருமே இப்ப என்ன எதை பத்தி பேசிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேத்து விஜய் அவர்கள் நடத்திய பரப்புரையில வந்துட்டு 39 பேருக்கு மேற்பட்டவங்கன்னு சொல்றாங்க இறந்து போயிட்டாங்க. நெரிசல்ல கூட்ட நெரிசல்ல வந்துட்டு மக்கள் சிக்கி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். இதுல பார்த்தா வந்துட்டு நிறைய கேள்விகள் எழும்புது. என்னன்னா, ஆளே இல்லாம அங்க எதுக்கு இத்தனை ஆம்புலன்ஸ் வந்தது ஒரு கேள்வி. எதற்கு போலீஸ் எல்லாரையுமே தடியால் அடிச்சு அங்க ஒரு கலவரம் மாதிரி நடத்தினாங்க அப்படின்னு ஒரு விஷயம். அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு எப்படி வந்துட்டு அன்பில் மகேஷ் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் உள்ள வந்துட்டு பேஷண்ட்ஸ் போறதுக்குள்ளே ஸ்பாட்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வருது சார். உங்களுக்கு சொல்லிடலாம். முதல்ல வந்து தடியடி நடத்தியதுங்கிறது தவறு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அங்க நடந்தது வந்து எப்படின்னா, ஒரு பெரிய கூட்டம் வந்து திரண்டு நிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு அவருடைய வாகனம் வருது. வாகனம் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, மக்கள் அப்படி தெரிச்சு இந்த பக்கம் போறாங்க. போறதுக்கு வழி இல்லாத காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை மாதிரி ஒன்று இருக்கு. அதுல சில பேர் உள்ள விழுகுறாங்க. நடுவில் சென்ட்ரல் மீடியேட்டர் இருக்கு. அதை வந்து சிமெண்ட்ல போட்டிருக்காங்க. அதுல சில பேர் விழுகுறாங்க. சில பேர் அந்த கூட்ட நெரிசலில் அலமோதுறாங்க. இதுதான் நடந்தது. தடியடிங்கிற சம்பவம் நடக்கவே இல்லைங்கிறது 100%. போலீஸ் அடிக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் இல்ல அது வேற எங்கேயும் எடுத்து போட்டு சோசியல் மீடியால போடுறாங்க. தடியடி காட்சி நடத்தவே இல்லை. தாவேகா சார்பில் அந்த குற்றச்சாட்டு வைக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ சதி நடந்திருக்குங்கிற விசாரணை தான் கேட்டிருக்காங்க. தடியடி நடத்துறதுங்களா? இல்ல, தடியடி நடத்தவே இல்லை. போலீஸ் அடிக்கவே இல்லை. போலீஸ் தாங்க அன்னைக்கு காப்பாத்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு பெண் போலீஸ் பாத்தீங்களா? நிறைய பேர் பேசுறது நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல சார். காவல்துறை சரியான பாதுகாப்பும் காவல்துறை சரியான முறையில மக்களை வழி நடத்திருந்தா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படிங்கறதான் சார் முன்வைக்கிறாங்க. நல்ல கேள்வி. அதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் சொல்றேன். அதாவது விஜய் இந்த கூட்டம் கட்டுக்கடங்காம நடந்துகிட்டு இருக்கு, நீங்க இந்த நிகழ்ச்சியை பெரம்பலூர் மாதிரி கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி தரப்புல இருந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி விஜய் அங்கே வந்திருக்கிறாருங்கிறதா உண்மை. போலீஸ் தரப்புல இருந்து கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு, லேட் ஆகிட்டே இருக்கு, ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்றாங்க, அவங்க ஆல்ரெடி அவங்க டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கிறாங்க, கேன்சல் பண்ணுங்கன்னு போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட தகவல். இல்ல சார், எங்களுக்கு வந்து தகவல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா வந்துட்டு இது எல்லாமே எந்த தகவல்களுமே கொடுக்கல. போலீஸ்கள் எந்த அரசாங்கம் எந்த ப்ராப்பரான ஒரு இதுமே கைடன்ஸ்மே மக்களுக்கு கொடுக்கல. இது எல்லாமே போலீஸ் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா அநேகமா இன்னைக்கு கூட கொடுப்பாங்க. பிரஸ் ரிலீஸ் கூட இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலீஸ் தரப்புல என்ன நடந்ததுன்னு கொடுக்க போறாங்க. அதனால தான் அந்த மாவட்ட செயலாளர் மேல வழக்கு போட்டுருக்காங்க. நாங்க சொன்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு. ரெண்டாவது, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் என்னது? இவங்க கொடுக்கப்பட்ட டயத்தை கூட விடுங்க. இவங்க சொல்லப்பட்ட டைம் என்ன? 8:30க்கு நாமக்கல், 12:30க்கு கரூர். அப்படிதான் அவங்களுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல். அவங்க கொடுத்த ஷெட்யூலே, அரசாங்கம் கொடுத்த ஷெட்யூல் அவங்க கொடுத்த. ஆனா இவர் இங்கேருந்து கிளம்புறப்ப எத்தனை மணிக்கு கிளம்புறாரு? 8:30 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு. சார் அவர் லேட்டா கிளம்புறாரு, லேட் ஆகுதுன்னு தெரியும், கேன்சல் பண்ணலாமே சார். கவர்மெண்ட் இதுக்கு நாங்க ஆர்டர் கொடுக்க மாட்டோம், கேன்சல் பண்ணிடலாமே. ஏற்கனவே ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கு என்ன சொல்றாங்க? திமுகவோட சதி, ஆளுங்கட்சியோட சதி, காவல்துறை சதின்றாங்க. அப்ப இவர் என்ன பண்ணா, லேட் ஆகுதுன்னா இவர் குறைந்தபட்சம் லேட் ஆகுதுங்கிற விஷயத்தையாவது அங்க காலையில இருந்து 4 மணி நேரமா நிக்கிற ஒரு தொண்டருக்கு, அவங்க தொண்டருக்கு தான், அவரை பார்க்க வந்த கூட்டத்துக்கு தான் கன்வே பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணல? ஒரு சாரி கேட்டா போதுமா? நீங்க 8:30 மணிக்கு வரேன்னு சொன்னோடனே காலையில இருந்து எல்லாமே ஒரு 4-5 சேனல் நீங்க பெய்டு பண்ணி காலையில் நியூஸ் போடுறீங்க. அந்த சேனல்ல காலைல 6:30-7 மணிலேருந்து லைவ் போடுறாங்க. அப்போ கூட்டம் வர ஆரம்பிக்குது. இந்த விஜய் வந்துருவார், 1 அரை மணி நேரத்துல வந்து 1 மணி நேரம் வந்துருவாருன்னு சொல்றாங்க. அவர் 8:30 மணிக்கு தான் சென்னையிலேயே கிளம்புறாரு. அப்புறம் திருச்சி போறாரு, திருச்சியிலேருந்து பை ரோடா போறாரு. இன்னொரு சிம்பிள் மேட்டர் சொல்றேன். அங்கே அவ்வளோ சம்பவம் நடந்த பிறகு வேக வேகமாக வந்து நீங்க வந்து ஃபிளைட் எடுத்து சென்னை வரீங்க. அதே மாதிரி வேக வேகமாக அந்த கூட்டத்துக்கு போக முடியாதா? இல்ல, வேக வேகமா போலாம் சார். அதுல ஒரு காரணம் சொல்றாங்க, வரும் வழியில் மக்கள் கூட்டம், மக்கள் நெரிசல்ல தான் எங்களுக்கு தாமதம் ஆயிருச்சு அப்படிங்கறது. அது ஒரு ஹைவேஸ் எப்படி தாமதமாகும்? அது எப்படி தாமதமாகும்? ஒரு நேஷனல் ஹைவேஸ்ல வரிசையா நிக்கிறாங்களா? நீங்க சொல்றத பார்த்தா விஜய் அவர்கள் தான் திட்டம் போட்டு லேட்டா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. 100% கூட்டம் நாமக்கல்ல பெருசா கூட்டம் சேரல காலையில. அப்ப விஜய் வந்து வர்றப்ப தகவல் சொல்றாங்க அவருக்கு, இந்த கூட்டம் பெருசா சேரலன்னு. கூட்டம் சேர்றதற்காக காத்து இருந்து கூட்டம் சேர்ந்த பிறகு
அந்த மேடையில் விஜய் பேசினாருங்கிறதா 100% உண்மை. அப்படியே நீங்க கூட்டம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, நீங்க குறைந்தபட்சம் வந்து நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாவது குடுத்துருக்கணும். நான் வந்து லேட் ஆகும். இந்த இடத்த கிராஸ் பண்ணி வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நீங்க கூட்டம் எங்கேயாவது பக்கத்துல போயிட்டு வாங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, சாப்பிட்டு வாங்க. வெளியில போயிட்டு வாங்கன்னு காலையில 8:30 மணிலேருந்து காத்திருக்கான். எத்தனை மணிலேருந்து மத்தியானம் 3 மணி 6 மணி நேரம் எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாம, அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு பொட்ட வெயில்ல நின்னுட்டு இருக்கான். யார் நிக்கிறா? விஜயை பார்க்கறதுக்கு விஜய் ரசிகர் நிக்கிறான், விஜய் தொண்டர் நிக்கிறான். சார் முன்னாடியே விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பைக்ல ஸ்பீடா வராதீங்க, பெண்கள் வந்துட்டு கூட்டத்துக்குள்ள வராதீங்க, குழந்தைங்கள தூக்கிட்டு வராதீங்க. இந்த மாதிரியான அறிக்கைகள் அவங்க குடுக்க தானே செஞ்சிருக்காங்க. நீங்க வாங்கன்னு அவங்க சொல்லலையே சார். பெண்கள் வாங்க, நீங்க சரி, கூட்டத்துல எல்லா வந்து நெரிசல் கட்சிகளும் பண்ணுங்கன்னு. கூட்டம் நடத்துறாங்க. ஆமா. எல்லா கட்சிகளும் தொண்டர் அணின்னு ஒண்ணு ஒழுங்குபடுத்துறதுக்கு இருப்பாங்க. ஏன் அந்த கட்சியில அந்த மாதிரியான ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆளே இல்ல? எல்லா கட்சியிலும் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். அதை தாண்டி தொண்டர் அணின்னு ஒண்ணு இருப்பாங்க. கண்டிப்பா. அந்த யூனிஃபார்ம் போட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேணுங்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி பண்ணுவாங்க. கூட்டத்தை விலக்கி விடுவாங்க. அவங்கள தாண்டி தான் போலீஸே இருக்கும். எல்லா கட்சியிலுமே. ஏன் உங்க கட்சியில அந்த ஆட்கள் இல்ல? இதெல்லாம் கேள்வி வருது இல்லையா? நீங்க அரசாங்கத்தை கண்ணை மூடிக்கிட்டு குற்றம் சாட்டுற சொல்லக்கூடாது. அதுல நிறைய உங்க மேல் தவறு இருக்கு. உங்களை யார் லேட்டா வர சொன்னா? லேட்டா வந்ததை ஏன் நீங்க இன்ஃபார்ம் பண்ணல? கூட்டத்தை ஏன் நீங்க ஒழுங்குபடுத்தல? உங்களுடைய கட்சி நிர்வாகிகளை வச்சு ஒழுங்குபடுத்தல? இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கு பிறகும் மருத்துவமனையில ஒரு தாவேக்கா கரை வேஷ்டி கூட காணோம். ஒரு டவல கூட காணோம். அங்க நின்னது யார் நின்னா? ஆஸ்பத்திரியில யார் நின்னா? 2வது கேள்வி கேட்குறீங்க. செந்தில் பாலாஜி உடனே வந்தாரு. சார் நாங்க கேட்கல, மக்கள் கேட்கறது தான் கேட்கிறோம். அந்த இடத்துல இப்படி ஒரு கலவரம் நடந்துகிட்டே இருக்கு. மக்களாலேயே நுழைய முடியாத இடத்துல ஸ்பாட்ல எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாரு? ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. செந்தில் பாலாஜி அவர் சொந்த ஊரே கரூர் தான். இப்ப அமைச்சர் கிடையாது. வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தான். அப்ப அந்த ஊர்ல தான் அவர் இருக்கிறாரு. கரூருங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பெரிய சிட்டி கிடையாது. ஒரு 5-6 தெருவு தான் இருக்கும். அப்ப பக்கத்து தெருவில் நடக்கிறப்ப அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாரு. இதெல்லாம் பேசிக் லாஜிக் பண்ணாமா? இப்ப சென்னை மாதிரியான ஒரு பெரிய தாம்பரத்தில் இருக்கிறாரு. உடனே 10 நிமிஷத்துல வந்து நீங்க பேரிஸ் கொண்டாருன்னா கேட்கறதுக்கு லாஜிக் இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு சிட்டி. அந்த சிட்டில பக்கத்து ஏரியாவில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உடனே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இதுல என்ன இருக்கு? அடுத்து பக்கத்து மாநிலமா திருச்சியில் இருக்காரு. திருச்சியினுடைய அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் நடந்து முடிஞ்சோம் 2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல அங்க வந்துடுறாரு. இதுக்கெல்லாமா நீங்க வந்து காரணம் பண்ணுவீங்க? ஆம்புலன்ஸ் இருக்குன்னா எந்த ஆம்புலன்ஸ் இருக்கு? உங்க கட்சி ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் மேலதான் தப்புன்னு சொல்றீங்க. 100% விஜய் தான் அரசியல் அப்ப பாதுகாப்பு கொடுக்காத பாதுகாப்பு எங்க அரசாங்கத்திற்கோ காவலர்களும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. பாதுகாப்பு எங்க கொடுக்காம இருந்தாங்க? போலீஸ் தரப்புல அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு பாதுகாப்பு கொடுத்தாங்க. எந்த வழிமுறையுமே பின்பற்றல. இதே மாதிரி 3-4 மாநாடு நடத்திருக்காங்களா சார்? அங்கெல்லாம் இந்த விஷயம் நடக்கவே அங்கேயும் இல்ல. மயக்கம் முதல் மாநாட்டுல எத்தனை பேர் இருந்தாங்க? ஒவ்வொரு மாநாட்டிலையும் நடக்குது. இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். இதோட அதிகமான கூட்டம் தானே? நாமக்கல்ல இருக்கட்டும், இதோட அதிகமான கூட்டங்கள் வந்த இடம் தானே? நாமக்கல்ல 40 பேர் காலையில மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு பெரிதா உயிர் சேதம் இல்ல, நல்ல வேலைக்கு. அதெல்லாம் பெருசா செய்தி ஆகல. அப்போ ஒவ்வொரு மாநாட்டிலையும் அடிப்படை வசதிகள் இவங்க செய்து தராதனால மயக்கம் போடுறாங்க. டயத்தை வந்து அதிகப்படுத்துறாங்க. சொன்ன நேரத்தை ஃபாலோ பண்றதே கிடையாது. எந்த 1/2 மணி நேரம் நீங்க வந்து முன்ன பின்ன ஆகலாம். 1 மணி நேரம் ஆகலாம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு கூட்டத்தை வந்து வெயில நிக்க வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா மயங்கி போய் தானே விடுவாங்க. இதுக்கு அரசாங்கம் சரியா? நீங்க லேட்டா வந்ததுக்கு அரசாங்கம் சரியா? 5 மணி நேரம் லேட்டா வந்து கவர்மெண்ட் வந்தா கேன்சல் பண்ண வேண்டியதானே? உனக்கு நாங்க அனுமதி கொடுக்கல. அது எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்? ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம். நிகழ்ச்சி நடத்தணுமா வேணாமான்னு முடிவு பண்றது அந்த கட்சி தானே. சரி, எந்த மக்களும் ஏன் இப்ப வரைக்கும் விஜய்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லல? யார் சொன்னா? போய் பாருங்க. கரூருக்கு விஜய் இன்னைக்கு போக சொல்லுங்க பாப்போம். கரூருக்கு இன்னைக்கு போக சொல்லுங்க. இன்னைக்கு கரூர் மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. என்ன கேக்குறாங்க? அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாமக இருக்கு, பாஜக இருக்கு, நாம் தமிழர் இருக்கு. அவ்வளவு பேர் உயிர் 39 பேர் இறந்துருக்காங்க. பல பேர் உயிர் காயம் ஏற்பட்டிருக்கு. ஒருத்தனை காணாம உங்க கட்சி ஆட்கள் கேட்கறாங்க. கடும் கோவத்துல இருக்கிறாங்க. போக சொல்லுங்க விஜய. ஒரு விஜயினுடைய நிர்வாகி கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல கிடையாது. இது அரசியல் கட்சிக்கு அழகா? இது போதுமா? அப்ப ட்விட்டர்லயே அரசியல் கட்சி நடத்திக்கிற வேண்டியதான். மக்களை சந்திக்க வரவே கூடாது. அரசியல் ஆசையை விஜய்க்கு இருக்கக்கூடாது. அரசியலுக்கு விஜய் ஒரு அன்ஃபிட். சார், இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இனிமே வந்துட்டு திமுகவை எதிர்த்து யாராவது ஒரு கூட்டம்னா பயப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இனிமே யாருமே வந்து எந்த மக்களையும் கூப்பிட்டு பேசக்கூட முடியாது போல. இதே அளவு உள்ள கூட்டத்தை அதே இடத்தில் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி முடிச்சிருக்காருல்ல. ஏன் நடத்தி முடிச்சாரு? நாம் தமிழர் கட்சி அடிக்கடி கூட்டம் ஆர்ப்பாட்டம் போடுறாங்க. ஏன் நடத்தி முடிக்கிறாங்க? இந்த கட்சிக்கு ஆரம்பத்துல இருந்து முதல் விக்கிரவாண்டி நான் கேக்குறேன், அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கவே இல்லை. இவருக்கு ஏன் நடந்தது? இது அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம். அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டம். ஒரு நடிகனை பார்ப்பதற்கு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டம். வேடிக்கை பார்த்து சேர்ந்த கூட்டம். தமிழ்நாட்டின் ஒரு பெரிய சாபக்கேடு. நடிகர் வந்து வரக்கூடாது, அரசியல் பக்கம் நடிகர்கள் வரவே கூடாது. எந்த சித்தாந்தத்தை நோக்கி வர்றாரு? அவரே சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. புதுசா பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சு வந்துடுறாங்க. அரசியல் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சு வந்துடுறாங்களா சார்? நான் கேட்க கூடாது, அதனால கேக்குறேன். அரசியல் தெரிஞ்சு எல்லாருமே வந்துடுறாங்களா?
தெரிஞ்சுதான் வரணும் அரசியலுக்கு. ம். அரசியல் தெரியாம எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க? மக்களுக்காக செய்யணும் தான் வர்றீங்க. என்ன செய்ய போறீங்க? கடந்த 50 வருஷத்துல திமுக, அதிமுக பல மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன்னோடியா இருக்கு. இதை விட நீங்க பெட்டரா பண்ணணும்னா என்ன செய்ய போறீங்க? புதுசா பண்ணுங்க, புதுசா பண்ணுங்கன்னா எனக்கு புதுசா என்ன தெரியும்? நான் விண்வெளிக்கு பாதை விடவா? இல்ல ஐடி கம்பெனி அங்க வைக்கவான்னு கேட்கிற ஒரு அரசியல்வாதி பேசுற விஷயமா அது? ம். இதை விட பெட்டரா நான் பண்றேன். என்கிட்ட சில திட்டங்கள் இருக்கு, ஸ்கீம் இருக்கு, நான் கொண்டு வர்றேன். அவங்க அந்த போன கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட்டும் வந்து சரியில்லை. அதை விட நான் பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். சொல்லணுமா இல்லையா? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, புதுசா பண்ணுங்க, புதுசா பண்ணுங்க அப்படின்னு என்ன என்ன சித்தாந்தம்? தமிழ்நாட்டுல இந்திய எதிர்ப்பிற்காக போராடி உயிர் தியாகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு. அன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்தியை எதிர்த்து உயிர் தியாகம் செஞ்சாங்க. இன்னைக்கு ஒரு நடிகனை பார்க்கறதுக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்கிறது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு அம்மாவெல்லாம் 2 குழந்தையை தூக்கி போய் பார்த்துருக்காங்க. சரி, நீங்க தான் பார்த்து தொலைஞ்சிட்டு போங்க. அந்த பச்சை குழந்தை உங்களுக்கு என்ன செஞ்சுச்சு? உங்களுக்கு என்ன அப்படி சினிமா ஆர்வம்? என்ன சினிமா மோகம்? உயிர் போச்சா இல்லையா? அவர் என்ன புரட்சி பண்ணிட்டாரா? போராட்டம் பண்ணிட்டாரா? மக்கள் பிரச்சனை பேசிட்டாரா? களத்தில் நின்னுட்டாரா? அவன் சினிமா படத்துல கூட, அவனுடைய படத்துல கூட அரசியல் பேசுறது இல்லையே, மக்கள் கருத்து பேசுறது இல்லையே. கடைசியா வந்த படத்துல பாட்டிலோட தான் நிக்கிறாரு. இதை பார்க்கறதுக்கு போய் உயிரை விட்டுருக்கீங்களே, வெக்கமா இருக்கு இதெல்லாம். தமிழ்நாட்டுல எப்படி ஒரு மாநிலம் தமிழ்நாடு, ம். அரசியல் பட்ட மாநிலம், பக்குவப்பட்ட ஒரு மாநிலம், இன்னொரு தலைமுறை எந்த அரசியல் புரிதலுமே இல்லாம நடிகரை பார்த்து உயிரை விட்டுருக்காங்களே, உயிர் அவ்வளவு துச்சமா போயிடுச்சு சார், அவங்களுக்கு. நீங்க சொன்னது நியாயமான விஷயம், ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன் சார். கள்ளக்குறிச்சியில 60, 70 பேருக்கு மேல இறந்து போனாங்க. அங்கெல்லாம் ஸ்பாட்ல உடனே யாருமே போலையே சார். இங்க எப்படி ஸ்பாட்ல வந்தாங்க? இந்த கேள்வி தான் இங்க இடிக்குது. உடனே எல்லாருமே ஆக்ஷன் எடுக்கிறாங்களே. முதல்வர் நைட் வரேன்னு காலையில வரேன்னு சொன்னவர் நைட் வந்துட்டாரு. எங்கேயோ வெளிப்பயணம் போனவர் வந்துட்டாரு. எல்லா அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள் அங்க போறாங்க. என்ன உயிர் காரணம்? போனது பச்சை குழந்தை உயிர் போயிருக்கு, பெண்கள் உயிர் சார், அங்க போயிருக்காங்க. யாரும் இல்ல முக்கியமான கள்ளச்சாராய சாவுங்கிறது அவங்க ஆ. தேடி கொண்டு போய் இறந்தது. சரி. இது அசம்பாவிதமா நடந்த விஷயம். ரெண்டுக்கும் ஒண்ணா போடுவீங்களா? ரெண்டு ஒரே விஷயமா? ம். இது அப்பாவி அவங்க சாவுன்னு நினைச்சே போனாங்களா? வேடிக்கை பார்க்க போன இடத்துல ஒரு பெரிய விபத்து நடந்து போச்சு. உயிர் பலி ஆகி போச்சு. அங்க ஒரு பெரிய மரண ஓலம் கேட்குது. இறந்து போனவங்க சின்ன சின்ன பசங்க. அவங்க நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்க கனவு சேர்ந்துச்சு போச்சு. பெரிய சோகத்துல பச்சை குழந்தை இறந்து போயிருக்கு. கலாச்சாரம் குடிச்சு பச்சை குழந்தை இறந்து போச்சா? ம். இதையும் நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா? இறப்பு அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணுதானே சார்? அது தேடிக்கிட்டு இறப்பு. ம். சாராயம் குடிச்சு இறந்து போனதுக்கும் கூட்டத்துல இறந்து போனதும் ஒண்ணா? 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப அவங்க வந்து அதுவும் உயிர் தான். ஆனா அந்த உயிர் எப்படி போயிருக்கு, எதை நோக்கி போயிருக்கு, அவங்க தேடிக்கிட்டே போனாங்க. அது அதுக்கும் அரசாங்கத்தின் சார்பில் நடவடிக்கை எடுத்தாங்க. அம்மா இது கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இது வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா இருக்கு. ஏன் பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போடுறாரு, ஒரு அதில் ஆமா. உள்துறை அமைச்சர் ட்வீட் போடுறாரு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்தி சேனல்லையும் இந்த நியூஸ் ஆகுது. வெளிநாட்டு பத்திரிகைகளில் செய்தியா இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் அவங்களாம் பிடிக்கலையா? அல்ஜசீராங்கிற ஒரு பத்திரிகையில இதை பத்தி செய்தியா இருக்கு. வாஷிங்டன் போஸ்ட் எல்லாம் வந்து செய்தியா இருக்கு. அப்ப அவங்களுக்குலாம் விஜய் அலட்சியை பார்த்து போறாமையா? நியூயார்க் போஸ்ட்ல நியூஸ் வந்திருக்கு இன்னைக்கு. இப்ப நியூயார்க் போஸ்ட் நடத்துறவருக்கு வந்து விஜய்க்கு மேல போறாமையா? நாளைக்கு தற்கொலை அதை கூட சொல்லுவாங்க. இல்ல சார், இன்னொரு விஷயம் என்ன பேசிட்டு இருக்கேன்னா, லாஸ்ட் வீக் வந்து டிஎம்கே வந்து கரூர்ல வந்துட்டு பெரிய அளவுல முப்பெரும் விழா நடத்தினாங்க. முப்பெரும் விழா ஏதாவது நடத்தினாங்க. நடந்துச்சா? ஆமா, நடத்துனாங்க. அத பார்த்துட்டு அடுத்து விஜய் அவர்கள் இப்ப கரூர் டிசம்பர் மாசம் போக வேண்டியது, இப்ப வந்து உடனே அவரு வந்தாரு. இது ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. ஏதோ திட்டம் போட்டு தான் இந்த மாதிரி திரும்ப திட்டமிட்ட செய்தி என்ன சதின்னு தான் சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல சார், என்ன இல்ல திட்டம் அவங்க தான் இப்ப நடந்துச்சுன்னா- கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆ. இல்ல ஏதாவது சதி நடந்திருக்குன்னு. இந்த பரப்புரை கேன்சல் பண்ணிட்டாங்களே சார், இனிமே பரப்புரைக்குலாம் போக கூடாது அப்படிங்கிற யார் கேன்சல்லாம் பண்ணல. நீதிமன்றம் இந்த தரப்புரைக்கு போறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் சில ரிக்ஷன் போடுச்சு. ம். அரசாங்கம் இல்ல, நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி சில கேள்விகள் கேட்கிறாரு. பொது சொத்தை சேதப்படுத்துறீங்க, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அவங்க மரத்து மேல ஏறி நிக்கிறாங்க, கிரீஸ் தடை வைக்கிறீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறி நிக்கிறாங்கன்னா திமுக கேட்கல, போலீஸ் கேட்கல, நீதிபதிகள் கேட்டாங்க. ஏன்னா அரசியல் படுத்தாத ஒரு கூட்டமா இருக்கு, இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீதிபதிகள் சில ரிஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க, சிறப்பு விசாரணை வைக்கணுங்கிற, விசாரணை நடத்தட்டும், யார் மேல தவறு இருக்குன்னு சொல்லட்டும். இனிமேல் நீங்க பெர்மிஷன் வாங்க கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாமா, நீங்க பிரச்சாரத்துக்கு வரலாமா, எந்த இடத்துல வரணும், இதுக்கு இந்த மாதிரி நடந்தா யார் பொறுப்பு ஏத்துக்குருவா அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றம் கேட்கும் இனிமேல். இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவாங்க? இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்றேன். ஆ. பேசாம அரசியல் அன்ஃபிட் விஜய் கட்சியை கலைச்சிட்டு பேசாம நடிக்க போறது அவருக்கு சேர்ந்தது, தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது, அவர் நம்பி வேடிக்கை பார்க்கறவங்க சேர்ந்தது. முதலமைச்சரை வேணா படத்தில் நடிச்சுக்கலாம், ஒரு கட்சியின் தலைவரை வேணா படத்தில் அடுத்தடுத்து வரைச்சு ஆசைக்கு நடிச்சுக்கலாம். தயவுசெய்து அரசியல் கட்சியை கலைச்சிட்டு சினிமாவுக்கு போயிருங்க, உங்களுக்கு நல்லதுதான். அரசியலுக்கு உங்களுக்கு அன்ஃபிட் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. நேற்று அவ்வளோ உயிர் போயிருக்கு, நீங்கள் வாட்டுக்கு ஃப்ளைட் ஏறி கிளம்பி டாடா காமிச்சிட்டு ஊரில் வந்து பனையூரில் மந்தாக்க படுத்துக்கிட்டீங்க. யாரு போய் நின்னது? உங்களை பார்த்தவன் செத்து போயிட்டான். நீ குறைந்தபட்சம் நைட்டு உங்களை மிட் நைட்லயே போகாதது தப்பு அப்படின்னு சொல்றீங்களா சார்? அந்த இடத்துல என்ன எவ்வளவு அசால்ட்டா கேக்குறீங்க? எவ்வளவு பெரிய தவறு. நான் உங்ககிட்ட மனிதாபிமான அடிப்படையில் அங்க நின்று கண்மா இல்லையா? கண்டிப்பா
விஜயகாந்த் இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருந்தா விஜயகாந்த் என்ன செஞ்சிருப்பாரு? அங்க நின்றுப்பாரு. நீ ஏன் போல? நீங்க கூட்டம் வந்து தள்ளிடுவாங்க, அங்க சூழல் சரியில்லைன்னா திருச்சியில வந்து தங்கிக்கிட்டு மிட் நைட்ல போய் பார்க்க வேண்டியதானே அந்த மக்களை? ஏன் மிட் நைட்ல பார்க்கல? சரி நீங்க தான் போல, உங்களுக்கு நிர்வாகிகளை பூரா அங்க அனுப்புங்க. ஆஸ்பத்திரியில் யாரும் தூங்கக்கூடாது, எல்லா நிர்வாகிகளும் அங்க போங்க. ஏன் சொல்லல? பத்திரிக்கையாளர் நீங்க பிரஸ் மீட்ல உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு வருத்தம் கூட, ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம தனி ஃபிளைட்ல வந்து வீட்டில் படுத்துக்கிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச பிறகு 10 லட்ச ரூபா தரேன், 20 லட்ச ரூபா தரேன், இதில் சதி இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது எதுவும் நியாயம்? அது இது அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இல்லை, இன்னும் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு விஷயம். ஒன்று தன் தலைவர் போவாங்க, தலைவர் போகலைன்னா தொண்டர்களை நிர்வாகிகளை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யும்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய சொல்கிறாங்க, இங்கே அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் நிற்கிறார் களத்தில், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு செந்தில் பாலாஜி நிற்கிறாரு. நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் அடுத்து யார் சதி செஞ்சுருக்கிறாங்க, ஆளும் கட்சியோடைய சதியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது நடந்திருக்கட்டும், அதான் ரெண்டாவது விஷயம். ஒரு சம்பவம் நடந்துருச்சு, உயிர் போயிடுச்சு, பல பேர் காயப்பட்டிருக்கான், ஆஸ்பத்திரியில் இருக்கான், ஃபர்ஸ்ட் எய்ட் அதை பண்ணணும். அங்கே நீங்கள் இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்லை? இதுதான் முதல்ல கேள்வி. அடுத்து நீங்கள் விசாரணை கமிஷன் வைங்க, தவறு செஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. அதான் ரெண்டாவது விஷயம். ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், குத்துயிரும் கோயிரமாக ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கான், நீங்கள் வேக வேகமாக அவசரமாக சென்னைக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? அதே பனையூரில் தான் படுக்க போறீங்க. நீங்கள் ஏன் அதை திருச்சியிலேருந்து கண்காணிச்சிருக்க வேண்டாமா? திருச்சியிலே ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி போட்டு நிர்வாகிகளை பூரா வர வச்சு உடனே அந்த ஆக்ஷன் எடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ அரசியலுக்கு உங்களுக்கு செய்ய தெரியல, உங்களுக்கு பாடவும் வரல அப்படின்னு ஒரு படத்தில் காமெடி வரும் பாருங்க, எதுவுமே வரல, நீங்கள் எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு. உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல, இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல, கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியல, ஒரு நிகழ்ச்சி நடத்த தெரியல. ஏன்னா அவங்க கூட இருக்க ஆட்களுக்கு எந்த அரசியல் அனுபவமும் கிடையாது, இவருக்கும் தெரியாது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பெரிய அரசியல் அனுபவம் உள்ள வச்சிருக்காங்க. இந்த கூட்டம் நடத்துறப்ப அனுபவம் உள்ள ஆட்கள் தான் சொல்லியிருப்பாங்க, இந்த இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை பேருக்கு அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்து. யாருக்குமே தெரியலையே, எந்த அனுபவமும் இல்லை. ஒரு சினிமா பிஆர்ஓ நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்றாரு, ஒரு சினிமா டயலாக் ரைட்டர் வந்து அவருக்கு அரசியல் வசனம் எழுதி கொடுக்குறாரு. கரூரில் வந்து லாரி கட்டுவாங்க, கரூரில் மழை இருக்கு, கரூரில் வந்து முட்டை நல்லா இருக்கும், இதெல்லாம் பேசுகிற பேச்சு. அது பேச வேண்டிய விஷயங்கள் நல்லா இருக்கு. ஜிஎஸ்டி பாதிப்புனால கரூரில் ஏகப்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் மூடி போச்சு, அதை பற்றி பேசியிருக்கீங்களா? ஆக்கப்பூர்வமாக அதை பேசியிருக்கீங்களா? எதுவுமே இல்லை. கரூரில் முட்டை நல்லா இருக்கும், கரூரில் வந்து பஸ்ஸுக்கு பாடி கட்டுவாங்க, இங்கே வந்து நிறையா தொழில் இருக்குது, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை மலை இருக்குது, இது அங்கே இருக்க மக்களுக்கு தெரியாதா? அந்த மக்கள் வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு, சிறு தொழில்கள் முடங்கி போயிடுச்சு, கொரோனா காலம், அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி, மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியாக இருக்கக்கூடிய கரூரில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கு. இதுக்கெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன்? மத்திய அரசோடு பேசி கரூரில் இருக்கக்கூடிய சிறு தொழிலுக்கு ஜிஎஸ்டிக்கு விலக்கு வாங்கி தருவேன், இண்டஸ்ட்ரிக்கு நான் சப்சிடி கொடுப்பேன், இலவச மின்சாரம் கொடுப்பேன். இதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறார். இதெல்லாம் தெரிஞ்சனா அரசியல்வாதின்னு சொல்லலாம். ஒன்றும் இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதி கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் போகிறது, அந்த ஊரில் பெரும் மதுரைக்கு போகிறதா, மதுரையில் ஜிகர்தண்டா நல்லா இருக்கும், பன்பட்டர் ஜாம் நல்லா இருக்கும், பருத்திப்பால் நல்லா இருக்கும், மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, தெற்கு வாசலில் தர்கா இருக்கு, அங்கே சர்ச்சு இருக்கு, எல்லாரும் சாமி கும்பிடுங்க, சர்ச்சுக்கு போங்க, நன்றி வணக்கம், ஒரு 3 நிமிஷம். இதுக்கு காலிலேருந்து ஒருத்தர் நிற்க வச்சிருக்கீங்க. இப்போ எந்த அரசியல் அடிப்படை அறிவில்லாத ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இது யாருக்கு ஆபத்து? 39 பேர் உயிர் போயிருக்கு. ஒன்றும் அரசியல் செய்யணுமா விஜய் அப்படிங்கிறது விஜயை யோசிக்கணும். உங்களுக்கு அரசியல் வரல, அரசியல் தெரியல, அரசியல் செய்ய பயப்படுறீங்க. தயவு செய்து மக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இவ்வளோ உயரத்துக்கு வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி விசுவாசம் என்னென்னா, பேசாமல் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு படத்தில் அடிக்க போங்க. ஏன்னா உங்கள் அரசியலுக்கு நீங்கள் அன்ஃபிட். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.